வணக்கம் விவசாய சொந்தங்களே. பனை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பனை மரம்லாம் பழுத்து கீழே விழுந்து கிடந்துங்க. சரி, அந்த பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு போய் நம்ம தோட்டத்தில் முளைக்க போடலாம் சொல்லிட்டு நானும் பழத்தெல்லாம் கோணியில் பொறுக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த பனை மரத்தை பார்த்தீங்கன்னா பொறுக்கின்னு வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நெருப்பில் சுட்டு எங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த பழத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னா சும்மா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போல்லாம் இந்த பனை மரத்தை பார்த்தீங்கன்னா யாருமே கண்டுக்க தூரம் கிடையாது. ஏன்னா எல்லாம் கடையில் காசு கொடுத்தா கிடச்சிருன்னு நினச்சிருவாங்க. அதுவும் நம்ம தோட்டத்தில் நம்ம போட்டு நம்ம அறுவடை பண்ணி சாப்பிட்றதுலாம் தனி டேஸ்ட்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. கிராமத்து சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டிங்க வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதாங்க அவங்களுக்கு தொழில். பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்களுக்கு தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த பழத்தெல்லாம் பொறிக்கணும் வந்து கும்பலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பொதுக்கி வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுங்களை விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தாங்க தொழிலாக இருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மூட்டை எதுவுமே நம்ம தோட்டத்தில் கொட்டி விட்டாங்க. ஏன்னா ஒரு 2-3 நாள் வெயிலில் காயிட்டாங்க. ஏன்னா பழம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. கொஞ்சம் காஞ்சிட்ட பிறகு மண்ணில் குழி நோண்டி கொஞ்சம் புதைச்சி விட்டுடலாங்க. அப்புறம் பழத்தெல்லாம் கொட்டி முடிச்சுட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க.